கனிமானவர்கள் எவ்வளவு பெரிய தேவை உடையவர்களாக இருந்தாலும் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் கையேந்தினா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்கிறதுக்கு துஆக்களை ஏற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ் தஆலா தயாராக இருக்கிறான். மிக முக்கியமான நேரம். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு பிறந்த நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைச்ச நேரம். சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க யார் தொடர்ந்து 40 நாட்கள் தொடர்ந்து இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் கையேந்தி துஆ கேட்டு வந்தா எந்த விடயத்தை இவர் கேட்கிறாரோ நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தருணத்தில் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செஞ்சே ஆகணும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான நேரம். அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸுல் குத்ஸில சொன்னாங்க, யன்ஸில் தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா. அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் இறங்குறான். இறங்கி கேட்கிறான், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், யாராவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? ஃபஅக்ஃபிர லஹு, அவருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி. ஹல் மின் தாஇன், என்னிடத்துல துஆ கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஃபஅஸ்தஜீப லஹு, அவருடைய துஆக்களை நான் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி. கனிமானவர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் தூங்குறோம். இந்த நேரத்தை நாங்கள் விளையாட்டுகள்ல, சில ஆட்கள் கேம்ஸ்ல, அதாவது படங்கள்ல, பாட்டுகள்ல இந்த நேரத்தை கழிக்கக்கூடிய வாலிபர்களும் வாலிப பெண்களும் இருக்கிறாங்க. இந்த நேரத்தை யாரும் கணக்கெடுக்கிறது இல்லை. கனிமானவர்களே, இந்த நேரத்தை வச்சு எவ்வளவு பெரிய கஷ்டமான, ஹார்டான, பயங்கரமான விஷயங்களையும் சாதிக்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய எல்லா குழந்தைகளும் போய் அந்த பால் கிணத்துல போட்டுட்டு சொன்னாங்க, தவற உணர்ந்து சொன்னாங்க, தந்தையே எங்களுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடு சொன்னாங்க. நீங்க போங்க, ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நான் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறேன். தஃசீருடைய கலை வல்லுநர்கள் சொல்லுவாங்க, அந்த நேரம் ஐ ஒத்த சஹர், சஹருடைய அதாவது தஹஜ்ஜுடைய நேரம், சஹருடைய நேரம் அதாவது தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரத்தில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார், துஆ, பாவ மன்னிப்புல ஈடுபட்டாங்க என்ற கருத்தை சில தஃசீருடைய கலை வல்லுநர்கள் எடுத்திருக்கிறாங்க. கனிமானவர்களே, மிக முக்கியமான நேரம், பொறுமதியான நேரம். இந்த நேரம் ஏனைய நேரங்கள்ல இந்த நேரத்துடைய தன்மை கிடைக்காது என்ற கருத்தை சில மார்க்கறிஞர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா எது கேட்டாலும் இந்த நேரத்தில் கேட்கிற மாதிரி இருக்காது. அல்லாமா இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் யார் எழும்பி யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறேன், உன்னிடத்தில் உதவி கேட்கிறேன் என்று கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் இவருக்கு கொடுப்பான். எந்த அளவுக்குண்டா இவருடைய சிந்தனைக்கு படாது. இது அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானா என்று இவருடைய சிந்தனையும் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு சொன்னா அந்த விடயத்தை இவருடைய வாழ்க்கையில 100க்கு 100 சக்சஸாக அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் என்ற கருத்து இருக்கிறான். இதுக்கு கீழால ரபீஉல் மத்ஹலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. மிஸ்ர் நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் சொல்கிறாராம், திடீரென நான் வேலைக்கு போய் வரும் பொழுது ஒரு பாம்பு என்னுடைய காலை தீண்டியது. வீட்டுக்கு பார்த்தால் அதனுடைய விஷம் முடியாமல் என்னுடைய வலது கால் அப்படியே சூகையாக மாறிவிட்டது, செயலிழந்து விட்டது. இன்னும் சில கிழமை சென்றது. இன்னும் சில நாட்கள் செல்லும் பொழுது என்னுடைய வலது பக்கம் வலது கையும் செயல் இழந்தது. முழுமையாக என்னுடைய உடம்புள் வலது பக்கம் இன்னும் சில நாட்கள் செல்லும் பொழுது முழுமையாக செயலை இழந்தது. இப்பொழுது வெளியில மக்கள் பலமாக பேசிக் கொள்கிறார்கள். மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமை, மனைவிக்கும் மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை. மக்களுடைய பேச்சுவார்த்தைகளை, அண்டை வீட்டுக்காரர்களுடைய பேச்சுவார்த்தைகளை தாங்க முடியாது. சிலர் சொல்கிறார்கள், இவர் இருப்பதை விடவும், இப்படி தரிஹல் ஃபராஷ், இப்படி பெட்டோடு இவர் இருக்கிறதை விடவும் மௌத்தா போறதுதான் மிகவும் பொருத்தம் என்று சொல்கின்றார்கள். இதெல்லாம் காதால கேட்கக்கூடிய நேரத்தில் உள்ளம் சகிக்கல்ல. ஒரு நாள் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் எழும்பி அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செஞ்சேன். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், நீ எனக்கு உதவி செய், உன்னிடத்தில் நான் உதவி தேடுறேன்னு திரும்ப திரும்ப கேட்டேன். கொஞ்சம் நேரம் போற நேரத்தில் உடம்புல பயங்கரமான ஒரு வலி ஏற்பட்டது. உடனடியாக நான் துடிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரம் செல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய வலது கை நெஞ்சிலிருந்து அப்படியே அகல ஆரம்பித்தது, கை செயற்பட ஆரம்பித்தது. கொஞ்சம் நேரம் போகக்கூடிய நேரத்தில் காலை உதறினேன், வலது கால் செயற்பட ஆரம்பித்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் சொல்லும் பொழுது அதாவது என்னுடைய அந்த பெட்ல என்னுடைய அந்த விருப்பில் எழும்பி அப்படியே தானாக நான் உட்கார்ந்தேன். இப்பொழுது நல்ல ஆரோக்கியத்தோடு, நல்ல திறமைகளோடு, நல்ல தொழிலோடு ஆரோக்கியமாக சம்பாதித்துக் கொண்டும் குடும்பத்தை கவனித்துக் கொண்டும் இருக்கிறேன் என்ற கருத்தை அந்த மனிதர் விளங்குபடுத்தி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜுடைய நேரம்
எலும்பி யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்போம். எவ்வளவு கஷ்டமான நிலைமைகள் இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் இந்த வாழ்க்கையில சக்சஸாக நேச்சுரலாக நேரடியாக காட்டுவான் என்ற கருத்தை